வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுதானிய இட்லிக்கு மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த சிறுதானியத்தில் நீங்கள் எந்த சிறுதானியத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது வரகு, குதிரைவாலி, சாமை, தெனை. நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். குதிரைவாலி அரிசியில் அதாவது சிறுதானியத்தை வந்து எப்படி களைஞ்சு அரித்து அந்த க்ளீன் பண்ணுறதுங்கிறத ஆல்ரெடி நான் வந்து ட்ரை மாவு அரைக்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் ப்ளீஸ் ரெஃபர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்கிற அளவு 4 பங்கு குதிரைவாலி அரிசிக்கு 1 பங்கு உருட்டு முழு உளுந்து. ஸோ 4 பங்குனா நான் 400 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் முழு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். 100 கிராம் லேஸ் அவல். 100 கிராம் லேஸ் அவலை வந்து நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போகிறோம். ஒரு அலசிட்டு இந்த குதிரைவாலி அரிசியை நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். உளுந்த 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இதுதான் நீங்கள் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ 4 பங்குங்கும் போது நீங்கள் எதில் வேணாலும் அந்த 4 பங்கை மெஷர் பண்ணிக்கலாம். அதே அளவால் 1 பங்கு உளுந்து 1 பங்கு லேசவல். ஸோ இப்போ மாவு அரைக்கிறத பார்க்கலாம். நான் இப்போ மிக்சியில் தான் உங்களுக்கு இட்லிக்கு அரைக்கிறது எப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ அந்த உளுந்தை வந்து தண்ணி சும்மா சாதாரணமாக கையால் வடிச்சிட்டு நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் தெளித்து தான் அரைக்கணும். நிறைய அப்படியே குடக்கூடாது நம்ம ஊற்றக்கூடாது. இப்போ அரைக்கும் பொழுது என்ன பதத்துக்கு அரைக்கிறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு உளுந்து அரைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் உளுந்து எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அந்த பபிள்ஸ் வரும் இந்த ஓரத்தில் நடுவில். இப்போ நீங்கள் வந்து அந்த அரைச்சி முடித்து திறந்த உடனேயே ஓரத்துலலாம் பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்டேஜ். அதுக்கு ஸோ நடுவில் வந்து ஒரு பபுள் அந்த நேரத்தில் ஒரு பபுள் வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உளுந்து நல்லா மசிச்சோன்னே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த மாவு வந்து எதில் கரைக்க போகிறோமோ அதில் ஊற்ற போகிறேன். இந்த அளவுக்கு திக்னஸ் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போகிறோம். ரொம்ப தண்ணியாக வேண்டாம். நம்ம எப்பொழுதுமே மாவு கரைக்கும் போது சிறுதானிய இட்லிக்காக இருந்தாலும் சரி, நார்மல் நம்ம அரிசிக்காக இருந்தாலும் சரி, சேர்க்க வேண்டிய தண்ணி எல்லாமே அரைக்கும் போதே சேர்த்துடணும். அதுக்கப்புறம் நம்ம மாவு வந்து பொங்கினதுக்கப்புறம் சேர்க்கும்பொழுது அது அவ்வளோவா சேராது. ஸோ நம்ம மாவை வந்து கரைக்கும் போதே தண்ணியை சேர்த்துக்கணும். இப்போ நான் இதிலேயே வந்து சிறுதானியத்தையும் போட்டுடுறேன். இந்த மிக்சி ஜாரில் சிறுதானியத்தை போட்டு அரைக்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த இதை எடுத்துக்கிறேன், ஊற வச்ச குதிரைவாலியை. அப்படியே கையாலேயே அப்படியே சும்மா சாதாரணமாக எடுத்து போட்டுடலாம். சுத்தமாக தண்ணி வடிக்கணும்னு இல்லை. குதிரைவாலி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கையால் எடுத்து போட்டுக்கோங்க. அந்த அவலையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கணும். அதையும் நான் வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு எந்த பதத்தில்னு காமிக்கிறேன். அவலையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ குதிரைவாலி, அந்த லேஸ் அவல், உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டேன். சிறுதானியம் வந்து உங்களுக்கு எப்படி அரைச்சிங்கனாலும் லைட்டாக கைக்கு வந்து இந்த இட்லி மாவு கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். இந்த அரிசி அரைச்சோன்னே ரொம்ப பயங்கரமாக நம்ம மசியும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் மாவு பார்க்குறதுக்கு. இந்த திக்னஸ், இந்த அளவுக்கு தண்ணி, ரொம்ப கொடன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த அளவுக்கு மாவு இருக்கணும், திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி எந்த மாவு அரைக்கும் பொழுதும், நார்மல் அரிசி இட்லி மாவு அரைக்கும் போதும் சரி, இந்த மாதிரி சிறுதானிய மாவு அரைக்கும் போதும் சரி, தண்ணி வந்து கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, மிக்சியில் அரைச்சாலும் சரி, எடுத்த உடனே நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா மசியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த கொஞ்சம் சேர்த்து அரைச்சாதான் நல்லா மசியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த குதிரைவாலி, அவல், உப்பு சேர்த்து அரைச்சதை நம்ம ஏற்கனவே உளுந்து வழித்து வச்சுருக்க பாத்திரத்துலேயே சேர்த்துடலாம்.
இப்போ நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கும் பொழுது கேர்ஃபுல்லாக சேருங்க. ஏன்னா மாவு வந்து கரெக்டான திக்னஸில் இருக்கணும். ரொம்ப நீர்க்க போயிடுச்சுன்னா இட்லி சப்ப சப்பையாக வந்துடும். கரெக்டாக கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இட்லி நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து நீங்கள் மாவை கரைச்சிடலாம். உப்பு நம்ம மாவு அரைக்கும் போதே போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஈவனாக கலந்துரும். அதனால தான் நான் வந்து குதிரைவாலி அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு மாவு திக்னஸ் வந்து இவ்வளோ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப மாவு வந்து தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு மாவு இருந்தால் போதும். இதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ், ஒரு 30 வரைக்கும் கவுண்ட் பண்ணி கையால் நல்லா கலக்கிக்கோங்க. உப்பு போட்டிருக்கிறதுனால இது வந்து நல்லா கலந்துக்கும். ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் இது பொங்குறதுக்கு, ஒரு 8லேருந்து 10 மணி நேரம். இது வின்டராக இருந்ததுன்னா இன்னும் லேட் ஆகும். இதே நம்ம வந்து வெயில் நல்லா அடிச்சது அப்படின்னா சீக்கிரமாக பொங்கிடும். அந்த கிளைமேட் வந்து ஒரு முக்கியமான காரணம். நிறையா வெயில் அடிச்சதுன்னா சீக்கிரம் பொங்கிடும். அதே மாதிரி இந்த மாவை வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி வச்சுட்டா போதும். கொஞ்சமாக நிறையா அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் புளிச்சிடும். அதனால் ஒரு 2 நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து மாவை நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இதை வந்து நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 8 to 10 ஹவர்ஸில் அது பொங்கிடும். அது நல்லா பொங்கினதுக்கப்புறமா இட்லி எப்படி வாக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவை கரைச்சி வச்சு 10 மணி நேரம் ஆச்சு. இப்போ அதை திறக்கிறேன் நான். மாவு பொங்கியிருக்கு. இப்போ இதை வந்து நல்லா கலக்கிட்டு, ஒரு கரண்டியால் நல்லா கலக்கிட்டு நம்ம இட்லியை வாத்திடலாம். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த அப்படியே ஓரத்துல எல்லாம் நல்லா உங்களுக்கு பொங்கி இருக்கிறது வந்து நல்லா தெரியுது. ஒரு கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை இட்லியாக வாத்திடலாம். இப்போ வந்து நம்ம அதை இட்லி தட்டில் ஊற்றிடலாம். நான் வந்து இட்லி தட்டில் துணி போட்டு, என்னோடய இட்லி தட்டு கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கிறது, அதனால் இதில் துணி போட்டு வச்சுருக்கேன். துணியை ஈரப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இட்லியை ஊற்றிடலாம். நீங்கள் வந்து கடைசியாக ஊற்றுற இட்லி, அதாவது லாஸ்ட்டாக என்ன நம்ம ஊற்றுறோமோ, நடுவில் எப்பயுமே லாஸ்ட்டாக ஊற்றிட்டு வெந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம அதை தான் பார்ப்போம். அதனால் கடைசி இட்லியை வந்து நடுவில் ஊற்றிக்கலாம் அந்த மாவை. இப்போ நான் லாஸ்ட்டு கரண்டியை வந்து நடுக்குழியில் ஊற்றுறேன். இது வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸு. ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, அப்படியே அது வந்து பொங்கின உடனே ஊற்றியாச்சு. அதனால் அது எப்படியும் ஒரு 6 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ இப்போ நான் வந்து இதை ஹையில் வைக்கிறேன், ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 6 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போது அந்த இட்லி பானையை திறக்க போகிறேன். அதில் நீங்கள் ஒரு ஸ்பூனில் அந்த நுனியை வந்து நல்லா அலம்பி ஈரமாக்கிட்டு அதை நடு இட்லியில் அப்படி குத்தி பாருங்கள். நல்லா ஈஸியாக போகுது, உள்ள மாவு எதுவுமே ஒட்டலை. ஸோ வந்து இட்லி வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து நல்ல ஒரு பெரிய தட்டு மேலே வச்சு கொஞ்சமாக ஒரு கை பச்சை தண்ணி தெளித்து அந்த துணியை வந்து இப்படி லைட்டாக அப்படி எடுத்து விடுங்க. இப்போ அதை வந்து நம்ம ஊற்றிடலாம். இட்லி தட்டை எடுத்துட்டு துணியை நீங்கள் எடுத்துடலாம் மெதுவாக. இது வந்து நம்ம ரெகுலர் இட்லியை விட கொஞ்சம் கலர் வந்து வெள்ளையாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கலர் ஒரு மங்கின கலராக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய சிறுதானிய இட்லி ரெடி ஆகிடுச்சு. லைட் வெயிட்டாக, பார்க்கவே அப்படியே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இதை நான் உங்களுக்கு பிட்டு காமிக்கிறேன்.
இது வந்து மில்லட்டுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம நிறையா பார்த்தோம், நம்ம சாமையோடது வரவோடதெல்லாம். ஸோ இது வந்து நம்ம எண்ணெயெல்லாம் சேர்க்காம ஆவியில் வேக விட்டது வேறு. நம்ம சிறுதானிய இட்லியினுடைய அந்த சிறுதானியத்தினுடைய பலன்கள் வந்து நமக்கு நல்லா அதில் சேரும். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்குது, அப்படியே அப்படியே குழந்தையாட்டம் சாஃப்டாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாவு இதே மாதிரி அரைச்சி இட்லி வாத்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சிறுதானிய ரெசிபீஸோட நல்ல டேஸ்டி ரெசிபீஸை பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.